ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது கண்ணுக்கு தெரியாத எதிரி என்று சொல்லக்கூடிய மனதை மிக நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரியும் எதிரிகளை போராடி ஜெயித்து விடலாம். கண்ணுக்கு தெரியாத எதிரியை நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய்? உங்கள் மனதில் பல லட்சக்கணக்கில் எதிரிகள் ஒளிந்து கொண்டு கோடிக்கணக்கான குழப்பங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இதை எப்படி ஜெயிக்கப் போகிறோம்? உன் மனம் எந்த நேரத்திலும் என்ன செய்யும் என்று யாருக்கும் தெரியாது. நாயாக மாறும், பேயாக மாறும். நாயாக மாறி அனைவரையும் கடித்து குதறும். பேயாக மாறி அனைவரையும் குழப்பும். பாம்பாக மாறி அடுத்தவர் மீது விஷத்தை கக்கும். நரியாக மாறி பல வஞ்சனை செயல்களை செய்யும். இது எல்லாமே உள் மனம். அறிவிற்கும் மனதிற்கும் எப்பொழுதுமே பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றன. அறிவிற்கு கெட்டது பிடிக்காது, மனதிற்கு நல்லது பிடிக்காது. இந்த போராட்டத்தில் யார் ஜெயிப்பது என்பதுதான் மனித வாழ்க்கை. இதை தெளிவாக புரிந்து கொண்டோமேயானால் நிச்சயமாக நமது வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து விடலாம். இதனால்தான் ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் வைக்காதே என்று பெரியவர்கள் சொல்கிறார். ஒன்று அறிவின் பக்கம் நின்று நல்லதை செய், அல்லது மனதின் பக்கம் நின்று கெட்டதை செய். திடீரென்று கெட்டவன் நல்லவனாகவும் மாறிவிடுகிறான், நல்லவன் கெட்டவனாகவும் மாறிவிடுகிறான். இந்த குழப்பத்தை எப்படி நாம் தீர்க்கப் போகிறோம் என்பதுதான் விடை. அதாவது மனிதனுடைய அறிவாற்றல் கடவுளையே குழப்பி விடுமா. இறைவனையே குழப்பக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்தவன் மனிதன். ஒரு சிறு கதையை சொன்னால் உங்களுக்கு மிக அற்புதமாக புரியும். இதை கேளுங்கள். 2 நண்பர்கள் மிக நெருக்கமாக பழகி வருகிறார்கள். ஊர் சுற்றுவது, சினிமாவிற்கு செல்வது என எங்கு சென்றாலும் சேர்ந்தே செல்வார்கள். திடீரென்று ஒரு நண்பரை ஒரு வாரம் பார்க்க முடியவில்லை. அருகருகே உள்ள வீடுகள் தான். பக்கத்தில் இருந்த அந்த நண்பரை காணவில்லை. தன் மனைவியிடம் கேட்டான், எங்கே என் நண்பன் ரமேஷை காணவே இல்லை என்று. அப்பொழுது மனைவி கூறினாள், அவர் ஏதோ தவம் இருக்கிறாராம், இறைவனிடம் வரம் கேட்பதற்காக தவம் இருந்து கொண்டிருக்கிறார் என்றார். அப்படியா? தவம் எப்படி இருப்பது என்று ரமேஷ் யாரிடம் கேட்டானோ அதே போல் இவனும் சென்று அந்த வழிமுறைகளை தெரிந்து கொண்டு இவனும் தவம் இருக்க ஆரம்பித்து விட்டான். அவன் அமைதியாக அமர்ந்து தியானத்தில் மூழ்கிவிட்டான். இவன் ஒத்த காலில் நின்று கடும் தவம் புரிகிறான். இப்படி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு 48 நாள் கடுமையாக தவம் இருந்து கொண்டே இருக்கிறான், அன்ன ஆகாரம் இல்லாமல் ஒத்த காலில் நின்று. அதனால் இறைவன் முதலில் இவனிடம் வந்து விட்டார். 2வதாக தவம் இருந்தானே அந்த நண்பர் வீட்டிற்கு சென்று, ஏன் இப்படி நீ கடுமையாக தவம் இருக்கிறாய் என்றார். எனக்கு உங்களை பார்க்க வேண்டும், உங்களிடம் வரம் கேட்க வேண்டும் என்று தவம் இருக்கிறேன் என்றார். சரி, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு. அதற்கு முன் கடவுள் ஒரு நிபந்தனை விதித்தார். நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். இப்பொழுது நான் உனக்கு வரம் தர தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ ஒரு கார் கேட்டால் அவருக்கு 2 கார் தருவேன். நீ ஒரு பங்களா கேட்டால் அவனுக்கு 2 பங்களா தருவேன். நீ 1 கோடி ரூபாய் பணம் கேட்டால் அவனுக்கு 2 கோடி ரூபாய் பணம் தருவேன். காரணம் என்னவென்றால் அவன் உனக்கு முன்னாலேயே தவத்தில் இறங்கிவிட்டான், நீ 2வதாகத்தானே தவம் இருந்தாய் என்றார். உடனே இந்த நண்பர், மிக அற்புதம், இந்த கொள்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம், நிச்சயமாக அப்படியே செய்யுங்கள். காரணம் என்னவென்றால் எனக்கு
என்ன வேண்டுமோ அதை விட அவனுக்கு 2 மடங்கு கொடுத்தால் நான் சந்தோஷப்படுவேன் என்று இறைவனிடம் கேட்டான். என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து விடுங்கள் என்று. ஒரு கண் இவனுக்கு போனால் எதிரிக்கு 2 கண்ணும் போய்விடும் அல்லவா? எப்படி? இறைவனை குழம்பி போய் அட பாவிகளா, இப்படியும் செய்வீர்களா என்று மறைந்து விட்டார். அப்படி மனிதன் கடவுளே குழப்பக்கூடிய அளவிற்கு அறிவை பயன்படுத்துகிறான். தன் வாழ்க்கையை செழிப்படைய இந்த அறிவை பயன்படுத்தினால் நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக. அதனால் கவனியுங்கள், கவனித்து முன்னேறுங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஹில் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.